நம்ம வந்து illustration 1 பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் நம்ம வந்து அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச்சில் ஒவ்வொரு ஈக்குவேஷன்ஸும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தோம். அண்ட் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் படி பார்த்தோன்னா அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல் அதுதான் பார்த்தோம். ஸோ அந்த அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல் கான்செப்ட் வச்சு வாட் வி நீட் டு ஸ்டடி அப்படிங்கிறது தான் மெயினாக நம்ம வந்து இந்த கம்ப்ளீட் மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ் வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ let us see what is in the question. இங்கே பார்த்தீங்கன்னா அசட்ஸ் கொடுத்துட்டாங்க, liabilities கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் கேபிட்டல் அப்படிங்கிற ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. வித் திஸ் ஃபார்முலா we need to find out the missing items. இங்கே பார்த்தீங்கன்னா பேசிக் திங் we need to know. நம்ம எப்போவுமே ஒரு சம் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா assets is equal to liabilities plus capital. அப்போது இங்கே எது வந்தாலும் it is same. இங்கே வந்து அசட்ஸ் இங்கே போனாலும் கேபிட்டல் ப்ளஸ் அசட்ஸ் எது எப்படி மாற்றி கொடுத்தாலும் இது சேம் திங் தான். அப்போ பார்த்தீங்கன்னா அசட்ஸ் வந்து 30,000 கொடுத்துருக்காங்க, லயபிலிட்டிஸ் வந்து 20,000 கொடுத்துருக்காங்க. அசட்ஸ் வந்து 30,000 கொடுத்துருக்காங்க, லயபிலிட்டிஸ் 20,000 கொடுத்துருக்காங்க. நம்ம கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அப்போ அசட்ஸ் வந்து 30K, இது வந்து 20Kனா வில் ஹாவ் டு மைனஸ் இட். ஏன் மைனஸ் பண்ணணும்னா அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல்னா அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ் விச் இஸ் கேபிட்டல். இங்கே பேசிக் திங் நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுலாம் பார்த்துடலாம். அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல். இந்த ஃபார்முலாவும் நமக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு இந்த ஃபார்முலா தான் கற்றுக்கிட்டோம். செகண்ட் ஈக்குவேஷன் படி த சேம் ஃபார்முலா அப்ளைஸ் டு திஸ். அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனுக்கு general assets is equal to liabilities plus capital. Third equation padi, fourth equation padi the same things will appear in the equation ku third and fourth ku appear agum. Fifth equation and sixth equation padi pathina assets minus capital is equal to liabilities. So we have three equations 1, 2 and 3. ஸோ இந்த 3 equations தான் வந்து நம்ம இப்போது புதுசாக கற்றுக்கிட்டோம். இந்த ஜென்ரலான ஈக்குவேஷன் நம்ம பார்த்தது அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல். ஸோ அதை நம்ம எப்படி திருப்பி போட்டாலும் ஒரே மாதிரி வரணும். அப்போ அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ் அப்படின்னாலும் கேபிட்டலில் கிடைக்கும், அசட்ஸ் மைனஸ் கேபிட்டல்னாலும் லயபிலிட்டிஸ் தான் கிடைக்கும், அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல்னாலும் அசட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த மெயின் திங் வி நீட் டு நோ. அப்போ தான் இந்த சம் பண்ணியிருக்காங்க. So 30,000 plus 20,000, 30,000 is equal to 20,000 plus capital. அப்போ கேபிட்டல் இங்கே வந்து கொஸ்டின் மார்க் கொடுத்ததுனால நாம் இங்கே ஃபார்முலாவை அப்ளை பண்ணணுன்னா அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ் அப்படின்னு பண்ணாக்கா நமக்கு கேபிட்டல் கிடைக்கும். அப்போ அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ் 30,000 மைனஸ் 20,000 பண்ணால் 10K கிடைக்கும். ஸோ இங்கே 10,000 ஆன்சர் இஸ் ரெடி. அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் அதே ஈக்குவேஷன் தான் அப்ளை ஆகும். assets is equal to liabilities plus capital. கேபிட்டல் இல்லாதனால அசட்ஸ் மைனஸ் என்ன ஆன்சரோ அதுதான் வரும். ஸோ 60,000 மைனஸ் 25,000 which is 35,000. சரியா? ஓகே. தேர்ட் ஈக்குவேஷன் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் படி பார்த்தோன்னா இங்கே நமக்கு அசட்ஸ் இல்லை, ஆனால் லயபிலிட்டிஸும் கேபிட்டலும் கொடுத்துருக்காங்க. அப்போது சேம் ஈக்குவல் ஈக்குவேஷன் என்னென்னா assets is equal to liabilities plus capital. அப்போ liabilities plus capital we will be getting assets. So 25,000 plus 30,000 which is 55K. And fourth equation படி அதுதான் 10,000 plus 80,000 which is 90K. Yes. So இதே சுச்சுவேஷனில் நம்ம 5th and 6th and பார்த்தோன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அசட்ஸ் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. அப்போ liabilities கொடுக்கலன்னா liabilities is equal to assets minus capital. அப்போது 25,000 minus 15,000 which is 10K and again for 40,000 plus minus 30,000 assets minus capital na 40 minus 10 30 வந்து உங்களுக்கு 10K வரும். ஸோ this is how we need to know. இந்த ஈக்குவேஷன் சம் வந்து கொஷினில் கேட்டிருந்தாங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறாங்கன்னா we need to write a term like this. இப்போ நம்ம இங்கே எழுதின மாதிரி ஜென்ரல் திங் வந்து assets is equal to liabilities plus capital. அப்படி இல்லைன்னா
liabilities is equal to assets minus capital. அப்போ capital is equal to assets minus liabilities. ஸோ this 3 ஈக்குவேஷன், இந்த மூணுத்தையும் தவிர வேறு எந்த ஈக்குவேஷனும் வராது. இந்த 3 ஈக்குவேஷன் தவிர வேறு எதுவுமே வராது. இதை வச்சு தான் வந்து இப்போ நம்ம எப்படி போடுறோம் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் எப்படின்றது இதை வச்சு தான் பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து illustration 1. இந்த மாதிரி எந்த நம்பர்ஸ் வச்சு கேட்டாலும் we can easily do with this topic. So assets is equal to liabilities plus capital, general thing we know. Next capital கொடுக்கலன்னா capital is equal to assets minus liability. அதே இடத்துல liability கொடுக்கலாம், assets minus capital பண்ணாக்கா நமக்கு liabilities கிடச்சிரும். So this is how we need to do this problem. ஸோ ஃபஸ்ட் illustration பார்த்துட்டோம். அண்ட் இந்த இல்லஸ்ட்ரேஷன்லேருந்து நம்ம செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன்லேருந்து 6th illustration வரைக்கும் எல்லாமே சேமாக தான் இருக்கும். இதில் ஏதாவது 2 தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷன் வச்சு நம்ம ப்ராப்ளம் எப்படி போடுறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து டிரான்சாக்ஷன் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து பார்த்துக்குவோம். ஸோ பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஒரு டிரான்சாக்ஷன் வந்தால் ஹவு வி வில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் வாட் வி வில் அண்டர்ஸ்டாண்ட், அதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது வந்து ஒரு சின்னதாக இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பார்த்துக்குவோம் இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் வந்து நம்ம இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாமா. So after that how to do the accounting equation approach படி நம்ம எப்படி நம்ம இந்த ப்ராப்ளம் போடணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்த்துக்குவோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஸ்னஸ் பற்றி. பிஸ்னஸில் என்னென்ன பிஸ்னஸ்க்குள்ளே என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் வரும், அந்த டிரான்சாக்ஷன்ஸை நம்ம எப்படிலாம் டீல் பண்ணணும், ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் என்னென்னலாம் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு we are going to see about business transactions. இந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸில் என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு லிஸ்ட் ஆல் த டிரான்சாக்ஷன். ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் எடுத்தால் ஒரு பிஸ்னஸில் என்ன டிரான்சாக்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸை நம்ம ஆரம்பிக்கிறது. ஸோ பிஸ்னஸை நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம், எந்த வழியாக ஆரம்பிக்கிறோம் அப்படி அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் இஸ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் ஆர் ஸ்டார்டிங் பிஸ்னஸ். ஸோ இப்படி தான் கொடுப்பாங்க. காமன்ஸ் பிஸ்னஸ், ஸ்டார்டட் பிஸ்னஸ், எல்லா ப்ராப்ளம்லேயுமே ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் இதுவாக தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் பிஸ்னஸ் ஓகே, அப்போது கேஷா இல்லை பேங்க்கா ஆர் கூட்ஸ் ஆர் அசெட்ஸ், அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டார்டிங் பிஸ்னஸ் வித் கேஷும் பண்ணலாம், வித் கேஷ் வச்சும் பண்ணலாம், கூட்ஸ் வச்சும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதர் அசெட்ஸ் வச்சும் ஆரம்பிக்கலாம். ஸோ அதர் அசெட்ஸ், பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது. எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னா கேஷ் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், கூட்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், அண்ட் அதர்ஸ் அசட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு இதை பற்றி தெரியும். ஸோ ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி நாம் இதை 2 டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுவோம். அதெல்லாம் எப்படி பண்ணுவோம் அது வந்து அனதர் இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து ஃபுல்லாக we are going to see the transaction which is presented in the business. இதை மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா கேஷ் டெபாசிட்டட் இன் டு பேங்க். அப்போது எல்லா பிஸ்னஸ்லேயுமே எல்லா கம்பெனிக்குமே பேங்க் அக்கௌண்ட்டு இருக்கும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து போடுற அந்த டெபாசிட் பண்ணுற அந்த டிரான்சாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லா பிஸ்னஸ்க்குமே. அந்த டிரான்சாக்ஷன் இஸ் டோட்டலி இம்பார்ட்டண்ட் ஃபார் எவ்ரி பிஸ்னஸ். அதுதான் அது. தேர்ட் இம்பார்ட்டண்ட் டிரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா கேஷ் withdrawn ஃப்ரம் பேங்க். ஸோ நாம் பணம் போடுறது அனதர் யூஸ்க்காக பண்ணுறது தான். அகெயின் நம்ம பிஸ்னஸோடைய டிரான்சாக்ஷன், பிஸ்னஸ் டே டு டே ஆப்ரேஷனுக்கு நம்ம பணம் வித்ட்ரான் பண்ணலாம் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து, பிஸ்னஸோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து. ஸோ பிஸ்னஸோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் வித்ட்ரா பண்ணால் அந்த டிரான்சாக்ஷன் பேர் தான் கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க்.
நெக்ஸ்ட்டு இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ 4th டிரான்சாக்ஷன் என்ன இம்பார்ட்டண்ட்டாக பண்ணுவோன்னா மெயின் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்னென்னா sold goods or assets for cash, check or credit. Yes. ஸோ பிஸ்னஸோட மெயின் நேச்சர் என்னவாக இருக்கும்னா அந்த பிஸ்னஸில் நம்ம எதை செயல் பண்ணுறோம். ஸோ செல்லிங் ஆஃப் சம் பிஸ்னஸோட அதாவது சர்வீசஸ் இல்லை கூட்ஸ் அண்ட் ஐடியாஸ் பிஸ்னஸோட நேச்சர் இது தான். அப்போ அந்த பிஸ்னஸில் நம்ம என்ன செயல் பண்ணுறோம், எப்படி சேல் பண்ணுறோம். சோல்டு கூட்ஸ் பண்ணுறோம் நம்ம சேல் பண்ணுறோம், யாருக்கு வேணாலும் நம்ம சேல் பண்ணலாம். அப்போ சோல்டு கூட்ஸ் ஆர் அசெட்ஸ். கூட்ஸ் மட்டும்தான் சேல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அசெட்ஸையும் சேல் பண்ணலாம். மிஷினரி, பிளான்ட், லேண்டு எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். எப்படி சேல் பண்ணியிருக்கலாம், கேஷ்க்கு பண்ணியிருக்கலாம், செக்குக்கு பண்ணியிருக்கலாம். செக்கு கொடுத்து அதாவது கேஷ் திரும்ப வந்திருக்கலாம், சேல் பண்ணதுக்கு செக்கு திரும்ப வந்திருக்கலாம், ஆர் நெட் பேங்கிங் வழியாக பணம் வந்திருக்கலாம், ஆர் அந்த டிரான்சாக்ஷனை கடனுக்கு பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த கூட்ஸை வந்து நம்ம கடனுக்கு விற்றுருக்கலாம். இது ஒரு டைப். நெக்ஸ்ட்டு அந்த 4th டிரான்சாக்ஷனுக்கு ரிலேட்டடாக இன்னொரு டிரான்சாக்ஷன் 5th டிரான்சாக்ஷன். ஸோ க்ரெடிட்டுக்கு பண்ணதுனால இந்த பேமெண்ட் ஹேஸ் டு பி டன். க்ரெடிட்டுக்கு நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த க்ரெடிட்க்கு நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணோன்னா அந்த பேமெண்ட்டு நமக்கு பண்ணி ஆகணும். அவங்க ஹூமெவர் யாருக்கெல்லாம் அந்த டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணியிருக்கோம், யாருக்கெல்லாம் அந்த கூட்ஸ் சேல் பண்ணியிருக்கோமோ அந்த பர்சன் கடனுக்கு பண்ணியிருந்தா அந்த கடனுக்கு பண்ண அந்த இதுக்கு அவங்க பே பண்ணி ஆகணும். அந்த பேமெண்ட் நடக்கிற விஷயந்தான் இது. அப்போது சேல்ஸ் பேமெண்ட். ஸோ சேல்ஸ் வந்து சேல்ஸ்க்கான பேமெண்ட் நடக்கல. அந்த பேமெண்ட் நடக்கும்போது வாட் அண்ட் ஆல் கேன் ஹேப்பன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கேன் பி அலவுடு. அப்போது சேல்ஸ் பண்ணும்போது கடனுக்கு பண்ணியிருந்தா அதுக்கான லிங்கிங் டிரான்சாக்ஷன் அந்த கடனுக்கு பண்ணியிருக்கும் போது அந்த பணம் நமக்கு இன்னொரு டேட்டில் டிரான்சாக்ஷனாக நமக்கு நடந்துச்சுன்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கு பேர் சேல்ஸ் பேமெண்ட். அந்த சேல்ஸ் பேமெண்ட் பண்ணும்போது நமக்கு கேஷாவோ பேங்காவோ எப்படி வேணாலும் பணம் திரும்ப வரலாம். அந்த மாதிரி பணம் திரும்ப வரும்போது நாம் டிஸ்கவுண்ட்டை அலோவ் பண்ணலாம். இந்த டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கு இருக்கும். அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிரான்சாக்ஷன் விச் இஸ் பர்ச்சேசஸ். பர்ச்சேஸ்ட் ஆர் பர்ச்சேசஸ் அதை வந்து நம்ம பாட்னு கூட சொல்லிக்கலாம். ஆர் பாட் கூட்ஸ் ஆர் அசெட்ஸ் ஃபார் கேஷ் ஆர் செக் ஆர் பேங்க் ஆர் கிரெடிட். ஸோ இங்கே அகெயின் நம்ம சேல்ஸ் பற்றி பார்த்தோம். அதில் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனில் சேல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேல்ஸ் பற்றின டிரான்சாக்ஷன் பார்த்தோம், சேல்ஸ்க்கான லிங்கிங் டிரான்சாக்ஷனையும் பார்த்தோம். அதே சமயத்தில் பர்ச்சேசஸ் டிரான்சாக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ பர்ச்சேசஸ் நம்மளுடைய பிஸ்னஸில் கண்டிப்பாக பர்ச்சேசஸ் இல்லாமல் இருக்காது. அப்போ நம்ம பர்ச்சேசஸ் கூட்ஸையும் வாங்கியிருக்கலாம், அசெட்ஸையும் வாங்கியிருக்கலாம். அண்ட் நம்ம எப்படி வாங்கியிருக்கலாம்னா செக்கு கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் பேமெண்ட், இதெல்லாம் பே பண்ணக்கூடிய விஷயங்கள். கேஷாக பே பண்ணிக்கலாம், செக்காக பே பண்ணிக்கலாம், இல்லை நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம், இல்லை கார்டு பேமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆர் கடனுக்கு பண்ணியிருக்கலாம். அதே கடனுக்கு நம்ம கடனுக்கு வாங்கின பொருளை நாம் தான் பே பண்ணணும். அப்போ நம்ம பே பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் எப்படி இருக்குன்னா பெய்டு டு அந்த பர்சன் நேம் வரும், ஆஃப் ருபீஸ் இங்கே வரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த டிரான்சாக்ஷன். ஸோ இந்த இடத்துலையும் ஆஃப் ருபீஸ் இங்கே எவ்வளோ அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் 20,000க்கு நம்ம கூட்ஸ் வாங்கியிருக்கோன்னா இங்கே நம்ம வெறும் 17,000 தான் நம்ம பே பண்ணியிருக்கோன்னா இப்போ இங்கே இந்த டிரான்சாக்ஷனில் இங்கே 20,000க்கு நம்ம வாங்கணும்.
ஆனால் நம்ம 70,000 தான் பே பண்ணியிருக்கோன்னா அந்த மீதி இருக்க 3,000 என்னது டிஸ்கவுண்ட்டு நாம் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு நமக்கு ப்ராஃபிட் ஆஸ் வி ஹவ் ஆல்ரெடி சீன் பிஃபோர். ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இஸ் ப்ராஃபிட், டிஸ்கவுண்ட் அலவுட் இஸ் லாஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான திங்ஸ் யூ நீட் டு நோ பிஃபோர் கோயிங் டு த ப்ராப்ளம். இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிரான்சாக்ஷன். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் டிரான்சாக்ஷன்ஸ். இதுக்கப்புறம் இன்னமும் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. என்ன டிரான்சாக்ஷன்ஸ்னால் ஜஸ்ட் சேட் யா. 8th one, paid all expenses. இந்த எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸில் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த எக்ஸ்பென்சஸில் என்னென்னலாம் வரலான்னா ரெண்ட், salary, electricity charges, bank charges, wages, salaries. ஸோ இது எல்லாத்தையுமே நாம் பே பண்ணியிருப்போம். இது எல்லாமே நமக்கு எக்ஸ்பென்சஸ் தான். நம்ம என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் பே பண்ணுறோமோ அது அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே காட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம வாங்குகிற ப்ராஃபிட், நாம் என்னென்ன ப்ராஃபிட்ஸ் வாங்குவோம் அப்படி என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா ரிசீவ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர் ரிசீவ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர் கமிஷன் ஆர் டிஸ்கவுண்ட். இங்கே நமக்கு எல்லா எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே ரிசீவ்ட், அதாவது இது எல்லாமே இன்கம். எக்ஸ்பென்சஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பெய்டுன்னு வரும், இன்கம்ஸ் எல்லாமே ரிசீவ்டில் வந்தாமே இன்கம்ஸில் வரும். ஸோ பெய்டு எக்ஸ்பென்சஸ்ங்கிற வேர்டு இருந்ததுன்னா தட் இஸ் ஆல் எக்ஸ்பென்சஸ். பெய்டு கேஷ் ஆர் பெய்டு செக் வந்ததுன்னா அது வந்து ஏதோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்ன லிங்கிங் திங்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் ஸ்டார்டிங் பிஸ்னஸ் வித் கேஷ், கூட்ஸ் அண்ட் அதர் அசெட்ஸ்னால் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கமெண்ட்ஸ் பிஸ்னஸும் இருக்கலாம், ஸ்டார்டிங் பிஸ்னஸ் எப்படி வேணாலும் அவங்க கொடுத்துருக்கலாம். ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் கொடுத்துருக்கலாம், கூட்ஸ் கொடுத்துருக்கலாம், அசெட்ஸ் என்ன வேணாலும் கொடுத்துருக்கலாம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வி ஹேவ் சிமிலர் டிரான்சாக்ஷன். அது என்னன்றது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கேஷும் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் போட்டிருக்கலாம், இல்லை பேங்க்லேருந்து கேஷ் எடுத்துருக்கலாம். ஏதோ 2 வே, இல்லை இது ரெண்டுமே லிங்க்டு. இது வந்து ஆப்போசிட் ஒன். இதுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட் டிரான்சாக்ஷன் தான் இதுக்கு இருக்கும். we need to understand the opposites of the both the transaction. And 4th and 5th வந்து சேம் திங் தான். கூட்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம், அந்த சேல் பண்ண கூட்ஸோடைய அசட்ஸ்க்கு பணம் வரணும். அந்த பணம் அப்போவே வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்கும். ஏன்னா இன்கேஸ் கேஷ்னா கேஷ் டிரான்சாக்ஷன், when we receive it by checkனா அது வந்து பேங்க், அது வந்து பேங்க் டிரான்சாக்ஷன். ஆர் when we சேல் தட் கூட்ஸ் ஆன் கிரெடிட்னா கடன் கொடுத்தோம் அப்படின்னா அது கடன் டிரான்சாக்ஷன், கிரெடிட் டிரான்சாக்ஷன். அந்த கிரெடிட் டிரான்சாக்ஷன் பணம் இன்னும் வரலைன்னா அது இன்னொரு டேட்டில் கண்டிப்பாக ரிலேட் ஆகிருக்கும். தட் இஸ் த 5th டிரான்சாக்ஷன். பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பேமெண்ட் நடந்திருக்கு, அதே மாதிரி பர்ச்சேசஸ் பேமெண்ட்டும் நடக்கும். அப்போ சேல்ஸ் பேமெண்ட்னா நம்ம ரிசீவ் பண்ணுறது, பர்ச்சேசஸ் பேமெண்ட்னா நம்ம பண்ணுறது. பர்ச்சேசஸ் பேமெண்ட்னா நம்ம வந்து தட் இஸ் பெய்ட். அந்த பெய்டுங்கிற வார்த்தை வந்தாலே தட் இஸ் ரிலேட்டட் டு சம்திங் விச் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் ப்ராஃபிட். சேல்ஸ் பேமெண்ட்னா இப்போ ரிசீவ்டுன்னு வரலாம், ரிசீவ்டுங்கிற வேர்டு வந்ததுன்னா தட் இஸ் கம்மிங் இன்சைட் த பாக்கெட். அப்போ ரிசீவ்டுங்கிறது லாபமாகவும் இருக்கலாம், இன்கமாகவும் இருக்கலாம். அண்ட் ரிசீவிங் எனி அதர் ஸ்டேட், ஏதாவது எப்படி வேணாலும் அது இருக்கலாம். அதெல்லாம் நம்ம வந்து 1 by 1 என்னன்னு பார்க்கலாம். அண்ட் 10th டிரான்சாக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிரான்சாக்ஷன். தட் இஸ் பேசிக்லி வி நீட் டு நோ owner took rupees 1,000 as cash for personal use. So owner 1,000 rupees cash எடுத்திருக்காரு பர்சனல் யூஸ்க்குனா this is related to drawings account. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு. ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்னா என்ன நான் உங்களுக்கு வந்து ரொம்ப பேசிக் டெர்மினாலஜிஸ்ட்டை நான் சொல்லியிருக்கேன். வாட் இஸ் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் ஒன்ஸ் அகேன் நான் சொல்கிறேன். வென் எவர் த ஓனர் ஆஃப் த கம்பெனி அவர் வந்து
அவரோட பர்சனல் யூஸ்க்காக, அவரோட பர்சனல் யூஸ் என்ன வேணால் இருக்கலாம். அவரோட ரெசிடென்ஸ்க்கு ரெண்ட்டு கட்டலாம், அவருடைய வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பே பண்ணலாம், எந்த வேணாலும் அவர் பண்ணியிருக்கலாம். அப்போ ஓனர் ஆர் த ப்ரொப்ரைட்டர், ஓனர் ஆர் ப்ரொப்ரைட்டருங்கிற வேர்டு சேம் தான். ஸோ டிரான்சாக்ஷன் வந்துச்சுன்னா தட் இஸ் ரிலேட்டட் டு ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். whenever the transaction which is related to owner or proprietor for personal use, the personal use அப்படிங்கிற வார்த்தையில் ப்ரொப்ரைட்டர் இல்லை ஓனர் அப்படிங்கிறது எது ரிலேட் ஆச்சுனாலே தட் இஸ் டோட்டலி ரிலேட்டட் டு ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். இந்த ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் இதெல்லாம் வந்து எப்படி காட்டணும், இந்த ட்ராயிங்ஸை நம்ம வந்து எப்படி அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் படி எப்படி நம்ம டிரான்சாக்ஷன்ஸில் காட்டணுங்கிறது நம்ம வந்து இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹவ் சீன் நவ். இதுதான் பேசிக் டிரான்சாக்ஷன். தீஸ் ஆர் த பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸோட பேசிக் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான். வி ஹவ் சீன் லாட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்ஸ் வி கம்ப்ளீட் அவர் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம ட்ரெடிஷ்னல் அப்ரோச் தான் வந்து த்ரூ அவுட் தி ஸ்டடி வி ஆர் கோயிங் டு சி. ஸோ ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ்னால் என்னென்னு பார்ப்போம். அண்ட் அட் தட் டைம் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் படி இந்தந்த டிரான்சாக்ஷன் தான் பேசிக்கான டிரான்சாக்ஷன். இந்தந்த டிரான்சாக்ஷன் ஹவ் வி ஆர் கோயிங் டு டூ இட் ஆஸ் அ ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஒரு இல்லஸ்ட்ரேஷன் படி நாம் பார்ப்போம். எஸ், illustration 3 எப்படி போடுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். whenever before going to present the answer பண்ணுறதுக்கு முன்னாடி questions ஃபுல்லாக எப்போவுமே படிக்கணும். ஸோ தட் ஹேபிட் we have to நாம் வந்து இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படிச்சுக்கணும் questions எப்போவுமே. ஷோ த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஃபாலோயிங், கொடுத்துருக்கிற ஃபாலோயிங் வச்சு நம்ம அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் காட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 60,000 rupees. Second one, purchased goods for cash 20,000 rupees. Sold goods for cash costing 10,000 for 15,000. Paid rent by cash rupees 500. So இது பார்த்தாலே it is easily understood that everything is with the cash. எல்லாமே கேஷ் ட்ரான்சாக்ஷன் தான், எதுவுமே பேங்க் அண்ட் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் இல்லை. இப்போது ஆஃப்டர் ரீடிங் த கொஷின் ஹவு டு அனலைஸ், ஸோ பிஃபோர் கோயிங் டு த சொல்யூஷன் பார்ட் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி என்னென்ன ட்ரான்சாக்ஷன் வரலாம் இதில் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ வாட் எவர் த சம்மஸ், நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்த்தாலோ லெஜரை பார்த்தாலோ பார்க்கும்போதும் சரி, ஹவு டு டீல் வித் அ கொஷின் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட் அது என்னென்னு பார்க்கலாம். whenever studying started business with cash நம்ம படிக்கும்போது இங்கே கேஷுங்கிற அதாவது என்னென்ன டிரான்சாக்ஷன் இம்பார்ட்டன்ட்னா கேஷ் டிரான்சாக்ஷன், பேங்க் டிரான்சாக்ஷன், கிரெடிட் டிரான்சாக்ஷன், இந்த 3 டிரான்சாக்ஷனும் இருக்கா அங்கே அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். whenever we are going to read the question, இப்போ ஸ்டார்டட் பிஸ்னஸ் அப்படின்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எதை வச்சு, கேஷா, இது மார்க் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ஃபார் கேஷ். அப்போது இங்கே 2 விஷயம் தெரிஞ்சிருக்கு, பர்ச்சேசஸ் பண்ணியிருக்கோம், கேஷுக்கு பண்ணியிருக்கோம். எஸ். நெக்ஸ்ட்டு சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ் காஸ்டிங் 10,000 ஃபார் 15,000. சோல்ட் பண்ணியிருக்கோம், அதாவது சேல்ஸ் பண்ணியிருக்கோம், கூட்ஸை சேல் பண்ணியிருக்கோம், கேஷுக்கு பண்ணியிருக்கோம். ஆனால் 10,000 ஒர்த் கூட்ஸை 15,000க்கு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கம்மிங் ஓவர்யா, அதை எப்படி டீல் பண்ணணும்னா ஒன்ஸ் அ வைல் நம்ம பார்த்ததுக்கப்புறமே வாட் தேர் டெல்லிங் 15,000 ஒர்த் கூட்ஸை 10,000க்கு விற்றுருக்காங்க, சாரி 10,000 கூட்ஸ் வந்து 15,000க்கு விற்றுருக்காங்கன்னா இங்கே 10,000 இங்கே இருக்குது, 5,000 இங்கே இருக்குது. அப்போ 5,000 அடிஷ்னலாக போட்டு விற்றதுனால அந்த 5,000 which is profit. அப்போது this is conclude, இப்படி தான் கன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்போது 9,000 இருந்தாலும் மைனஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ ஆன்சர் வருதோ அதை ப்ராஃபிட்டாக இல்லை லாஸா அப்படிங்கிறப்பா. அப்போது புக் வேல்யூ, இதுதான் வந்து புக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் த சோல்டு வேல்யூ. புக் வேல்யூ விட மார்க்கெட் வேல்யூ புக் வேல்யூ விட மார்க்கெட் வேல்யூ ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ப்ராஃபிட், புக் வேல்யூ விட மார்க்கெட் வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா தட் இஸ் லாஸ். இது எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து ப்ராஃபிட்டாக லாஸா அப்படிங்கிறது பார்த்துட்டு
நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இதில் அப்படியே தெரிஞ்சிடுச்சு 5000 வந்து நமக்கு ப்ராஃபிட்னு சொல்லி தெரிஞ்சிடுச்சு. அப்போது நம்ம வந்து மார்க் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு 4th டிரான்சாக்ஷன் அகெயின் பெய்டு ரெண்ட் பை கேஷ். இங்கே வந்து ரெண்ட் பே பண்ணியிருக்காங்க விச் இஸ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் கேஷ் மூலயமா பே பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் we need to analyze the question. First question எப்படி பார்த்துக்கணும், மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஆஃப்டர் அனலைசிங் த கொஷின் we need to make it ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் ஒன்று பண்ணணும். அது என்னென்னா அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் படி தட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். what are all the accounts we are going to open. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததுக்கப்புறம் என்னென்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனுக்கு ரிலேட்டட் ஆனது என்னது, கேஷ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் என்ன அக்கௌண்ட், ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். அப்போது ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ்னால் பிஸ்னஸ்ஸு ஸ்டார்ட் இருக்காங்க. அப்போது அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் வச்சு நம்ம டிரான்சாக்ஷன் குறிக்கும்போது அசட்ஸ் கீழே என்ன வருது, லயபிலிட்டிஸ் கீழே என்ன வருது அப்படிங்கிறது we need to make it. ஸோ கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கும்போது அது அசட்ஸ் கீழே வரும். இங்கே அசட்ஸ் போடணும் அண்ட் இங்கே லயபிலிட்டிஸ் போட்டாச்சு. ஸோ லயபிலிட்டிஸ்னால் லயபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல். அசட்ஸ் கீழே என்ன அக்கௌண்ட் வரும், ஸோ எல்லாமே 2 times அஃபெக்ட் ஆகும். எய்தர் அசட் சைட் ஆர் லயபிலிட்டி சைட்ஸில் 2 times ஆர் ரெண்டுத்துலேயும் 2 times. ஸோ அசட் சைடில் கேஷ் அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகும். பிஸ்னஸ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷுங்கிறதுனால கேபிட்டல் அக்கௌண்ட்டும் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்னாலே ரெண்டு அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகும். தட் இஸ் கேஷ் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட். ஏன் கேபிட்டல் அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகுனா ஓனர்ஸ் கேபிட்டல் அப்படிங்கிறதுனால இது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். இது ரெண்டுமே வந்து போஸ்ட் பண்ணுவோம் இந்த 60,000. ஸோ ஈக்குவேஷன் ஈக்குவல் ஆகும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன அக்கௌண்ட்டு அப்படிங்கிறத குறித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இட் வில் பி ஈஸி ஃபார் த சொல்யூஷன் பார்ட். நெக்ஸ்ட் இஸ் பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் கேஷ். இங்கே பர்ச்சேசஸ் நடந்திருக்கு, இங்கே கேஷ்க்கு நடந்திருக்கு. இங்கே பர்ச்சேசஸ் அண்ட் கேஷ் விச் இஸ் டோட்டலி கம்ஸ் த்ரூ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் படி பர்ச்சேசஸ் ஆர் சேல்ஸ் ரெண்டுமே ஸ்டாக் குறிக்குது நம்ம பார்த்தோம். அப்போ ஸ்டாக் அண்ட் கேஷ் இங்கே ஸ்டாக்கில் நடந்திருக்கு அண்ட் கேஷில் நடந்திருக்கு. அப்போ ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டாக் அக்கௌண்ட் விச் இஸ் அசட் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் வழியாக பண்ண போயிருக்கு. கேஷ் ரெண்டுமே வந்து அசட்ஸ் அக்கௌண்ட்டில் வரதுனால இங்கே ஸ்டாக் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அடிஷ்னலாக நம்ம ஸ்டாக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். திஸ் சைடு இஸ் ஈக்குவல், இந்த சைடு எதுவுமே வராது, இட் வில் பி ஈக்குவல். இப்போ டிரான்சாக்ஷன் எப்படி நம்ம அடிஷ்னலாக 20,000 வருமே, எப்படி நம்ம ஈக்குவல் ஆகும் அது எப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். எஸ், தேர்ட் when sold goods for cash costing 10,000. திஸ் இஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். we can understand easily. sold goods for cash. அகெயின் இங்கே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, கேஷ் கூட்ஸை சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ ஸ்டாக் அக்கௌண்ட் வரும். அப்போது ஸ்டாக் அக்கௌண்ட் ஆல்ரெடி டேக்கன் அண்ட் கேஷ் அக்கௌண்ட்டு ஆல்ரெடி டேக்கன். இங்கே என்ன அடிஷ்னலாக இருக்குன்னா 15,000 10,000 ஒர்த் கூட்ஸை 15,000க்கு விற்றதுனால 5,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆல்ரெடி we have seen profit and loss both shown in capital account. ஸோ அந்த 5,000 rupees நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் காட்டுவோம். அகெயின் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆல்ரெடி எடுத்துட்டோம். ஸோ இந்த அடிஷ்னலாக அது வந்து ஆல்ரெடி எடுத்தாச்சு. பெய்ட் ரெண்ட் பை கேஷ் அக்கௌண்ட் நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம், தட் இஸ் ஓகே. அண்ட் பெய்ட் ரெண்ட் பை கேஷ், ரெண்ட் இஸ் எக்ஸ்பென்ஸ். அப்போ இந்த அக்கௌண்ட் ஈக்குவேஷன் அப்ரோச் படி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே we have to expenses and incomes எல்லாமே we have to show under the capital. So everything which has to be shown under capital na already capital account எடுத்துட்டோம். பேசிக்காக இது மூணுத்துக்கும் தேவைப்படுற இது என்னென்னா அசட்ஸ் கீழே ஸ்டாக் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட், liabilities கீழே liabilities ப்ளஸ் கேபிட்டல். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் வரும், liabilities அக்கௌண்ட் வராது. ஸோ திஸ் இஸ் ஹவ் த டிரான்சாக்ஷன் we need to analyze and என்னென்ன வருங்கிறது இப்படி தான் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். எஸ், சொல்யூஷன் பார்ட். இப்போது இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் படி எப்படி போடணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். we have a table column here. இங்கே பார்த்தீங்கன்னா இதான் ஃபார்மேட் ஆஃப் திஸ் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். என்னென்ன டிரான்சாக்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு கொஷின் படிக்கும்போது என்னென்ன டிரான்சாக்ஷன் வரும், என்னென்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அப்படிங்கிறத ஏன் பார்க்க சொன்னேன்னா இது வந்து நமக்கு
டேபிள் காலம் மார்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ அசட்ஸ் கீழே 2 தான் வரப்போகுது. அது ரெண்டுத்தையும் போட்டுட்டு அண்ட் சென்டர் பார்ட் வி நீட் டு லீவ் இட் ஆஸ் திஸ் பிகாஸ் ஈக்குவேஷன் படி அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் வரணும். அதனால் அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் வரதுக்காக நம்ம ஈக்குவல் டு கொடுக்கறதுக்கு நம்ம இந்த பார்ட்டை விட்டுட்டு வி நீட் டு மேக் இட் ஆஸ் கேபிட்டல். அசட்ஸ் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட். அசட்ஸ் அக்கௌண்ட் கீழே ரெண்டு டிவிஷனாக நம்ம பிரிச்சுக்கணும். தட் இஸ் கேஷ் அக்கௌண்ட் அண்ட் ஸ்டாக் அக்கௌண்ட். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி started business with cashல பார்த்திருந்து கேஷ் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ரெண்டுத்துலேயும் இந்த 60,000 அஃபெக்ட் ஆகும். அப்போ கேஷ் அக்கௌண்ட்டில் ப்ளஸ் ஆகும், கேபிட்டல் அக்கௌண்ட்லேயும் ப்ளஸ் ஆகும் as we already seen. ஸோ started business with கேஷ் அக்கௌண்ட்டில் ப்ளஸ் 60,000, கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ப்ளஸ் 60,000. ரெண்டு இடத்துல ஈக்குவேஷன் போட்டுட்டு we need to show it as 60,000, அதாவது ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும். நெக்ஸ்ட்டு purchased goods for cash. purchased goods for cash நம்ம எப்போவுமே வந்து கேஷ் பர்ச்சேசஸ்ன்னு சொல்லுவோம். purchased goods for cash purchases. sold goods for cash sales. this is how we will be telling. for இதுக்கு வந்து என்னென்னா 20,000 வந்து கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதனால் அசட்ஸ் கீழே ஸ்டாக் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அக்கௌண்ட்டு அஃபெக்ட் ஆகும். ஸோ ஸ்டாக் அக்கௌண்ட்டில் கேஷ் அக்கௌண்ட் ரெண்டும் அஃபெக்ட் ஆகுது. இதில் இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகும். கேஷ் மூலயமா கட்டதுனால கேஷ் வந்து மைனஸ் ஆகும். அப்போ 20,000 வந்து கேஷில் மைனஸ் ஆகும், ஸ்டாக்கில் ஆட் ஆகும். ப்ளஸ் 20,000 மைனஸ் 20,000 கேன்சல் ஆச்சுன்னா த ஈக்குவேஷன் ஈக்குவல்ஸ் டு 60,000. இது எப்படி பண்ணணும் அப்படின்னா இங்கே 60,000 இருக்குது. இந்த மைனஸ் 20,000 பண்ணோன்னா நமக்கு 40,000 கிடைக்கும். இங்கே 20,000 அப்படியே வந்ததுன்னா ப்ளஸ் 20,000 60,000. ஸோ இது எப்பயும் காட்ட வேணாம், ஈக்குவல் ஆகிறதே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் 40,000 ப்ளஸ் 20,000 இஸ் ஈக்குவல் டு 60,000. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு டூ. எவ்ரி டைம் நியூ ட்ரான்சாக்ஷன் ஆட் ஆக அது அப்படியே மைனஸ் இல்லை ப்ளஸ் அப்படின்னு பண்ணிகிட்டே போகணும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ். இந்த சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சேல் பண்ணியிருக்கோம். சேல் பண்ணதுனால ஸ்டாக் வெளியில் போகுது. எவ்வளோ வரத்து கூட்ஸ்? 10,000 ஸ்டாக்கு வெளியில் போகுது. அப்போது ஸ்டாக் அக்கௌண்ட்டில் மைனஸ் 10,000 வரும். நெக்ஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட்டில் ப்ளஸ் 15,000 வரும். ஏன்னா 15,000 தான் அவங்களுக்கு பண்ணியிருக்கோம். அப்போது ஆல்ரெடி 5,000 ப்ராஃபிட் இருக்குது. ஸோ அந்த 5,000 ப்ராஃபிட்டை நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் காட்டணும். ஆஸ் வி சீன் சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ் கேஷ் சேல்ஸ்னு காட்டலாம். கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் 15,000 which is in cash because we received the cash and minus 10,000 போது ஸ்டாக் வந்து நம்ம 10,000 தான் சேல் பண்ணியிருக்கோம், அதை போடணும். அண்ட் நமக்கு வந்த ப்ராஃபிட் எவ்வளோ? 5,000. அதை நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் காட்டணும். ஸோ இதுதான் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் இதுதான். ஸோ இதோட ஈக்குவேஷன் பார்க்கலாம். ஸோ தட் இஸ் ப்ளஸ் 55,000 அண்ட் லாஸ்ட்டில் இருக்கிற ரெண்டுத்தையும் சேர்த்து லாஸ்ட்டில் அந்த ப்ளஸ் 40,000 ப்ளஸ் 15,000 ரெண்டுத்தையும் சேர்த்தா ப்ளஸ் 20,000 ப்ளஸ் மைனஸ் 10,000 55,000. So here 65,000. So this is how equals 55,000 plus 10,000. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆகுது. அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பெய்ட் ரெண்ட் பை கேஷ். என்ன ரெண்ட் அக்கௌண்ட் வரும் அப்படின்றது ஆல்ரெடி பார்த்தோம். ரெண்ட்டு கேஷ் வழியாக பே பண்ணதுனால கேஷ் வெளியில் போகுது. அப்போ கேஷில் காசு கம்மியாகுது. 500 மைனஸ் பண்ணிக்கணும். ஏன்னா எக்ஸ்பென்சஸ் எப்போவுமே மைனஸ் பண்ணிக்குவோம், இன்கம் எப்போவுமே ஆட் பண்ணிக்கணும். அப்போ கேபிட்டலில் மைனஸ் 500 நம்ம காட்டணும். ஏன்னா நம்ம போட்ட கேபிட்டல்லேருந்து 500 எடுத்து நம்ம பே பண்ண இருக்கோம். அப்போ கேஷ் அக்கௌண்ட்டில் மைனஸ் 500 64,500 ஈக்குவல்ஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு டூ த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச். இதைப்படி நம்ம ஒரு சம் வந்ததுன்னா we need to analyze like this. இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி போடும்போது it will be easy to post in the tabular column wise. இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வந்ததுன்னா பிஃபோர் டூயிங் தட் இந்த அனலைசேஷன் பண்ணிவிட்டு அந்த சம்ஸுக்கு போனோன்னா இட் வில் பி ஈஸி டு கம் அப் வித் த ஆன்சர்ஸ் லைக் திஸ். அண்ட் அகெயின் எல்லா டிரான்சாக்ஷனுமே வந்து ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் லாஸ்ட் இதையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி அந்த ஈக்குவேஷனை போட்டு கொஷினை முடிக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஆல் த டிரான்சாக்ஷன் வி நீட் டு டூ. அண்ட் வி ஹாவ் கிரிட்டிக்கல் டிரான்சாக்ஷன் இருக்குதுக்கு. ஸோ இந்த 6th illustration வந்து அது ரொம்ப பெருசு. ஸோ அது என்னன்றது நம்ம பார்ப்போம்.